1978 ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில ஒரு நடுத்தர குடும்பத்தில இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பையன் பொறக்குறான். அந்த பையனுக்கு வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜசேகர்ன்னு அவங்க அப்பா, அம்மா வைக்கிறாங்க. அந்த பையன் வந்து 12 வயசு இருக்கும்போது, திருவண்ணாமலையில ஒரு இறை சக்திய தான் உணர்ந்தேன். அந்த உணர்ந்த வாட்டி வந்து தனக்குன்னு ஒரு குருநாதர் வேணும்னு சொல்லிட்டு, ரகுபதி ராய், குப்பம்மாள் இவங்க 2 பேரையுமே வந்து தன்னுடைய குருநாதர்களா ஏத்துக்கிறாங்க. ராஜசேகர் அப்படிங்கிற அந்த பையனுக்கு முதல் குருக்களா 2 பேர் அமைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரகுபதி ராய் ஒருத்தர், குப்பம்மா ஒருத்தங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. "நீ இந்த மாரி பண்ணு, இந்த மாரி நடந்துக்கோ, இத செய், அத பண்ணுன்ட்டு." இந்த பையன் அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு தனக்குன்னு ஒரு 17 வயசான உடனே தன்னோட குடும்பத்திட்ட போய் அப்பா, அம்மாட்ட போயிட்டு, "இந்த மாரி நான் சன்னியாசியா போறேன். நான் வந்து குடும்பத்த விட்டு வெளியில போறேன்னு" சொல்லிட்டு அந்த பையன் வெளியில வராரு. அப்படி வெளியில வந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய கேதார்நாத், பத்ரிநாத், காசி இப்படி இருக்கக்கூடிய மிகப்பெரிய புனித தலங்களான சிவாலயங்களுக்கெல்லாம் அந்த பையன் பிரயாணம் பண்றாரு. அப்படி பிரயாணம் பண்ணி போகும்போது, வெளியில பிச்சை எடுத்து சாப்பிடுறாரு. வெளியில காசு எங்கேயோ ரெடி பண்ணி சாப்பிடுறாரு, வேலை செஞ்சு சாப்பிடுறாரு. இப்படியே போய் இறைவனை தேடி போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இமயமலை அடிவாரத்தில இருக்கும்போது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மகாவதார் பாபாஜி வந்து தனக்கு காட்சி குடுத்தார். அவர் வந்து எனக்கு வந்து அருள் புரிந்தார். அவர் வந்து எனக்கு வந்து மந்திர உபதேசம் பண்ணார். அவர் வந்து எனக்கு ஞானத்த போதிச்சார். அவரு தான் எனக்கு வந்து நித்யானந்தான்னு பேர் வச்சாரு. அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்த ராஜசேகர் வேற யாருமே கிடையாது. அவர் தான் நம்ம சாட்சாத் நம்ம நித்யானந்தா அவர்கள் தான். எனக்கு நித்யானந்தான்னு பேர் வச்சதே மகாவதார் பாபாஜி தான் சொல்லி நித்யானந்தா அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி அவர் செஞ்ச வாட்டி அவர் முதல்ல கர்நாடகால பிடரிங்கிற இடத்துல தான் ஆசிரமம் கட்டுறாரு. அவர் கட்டும்போது அவருடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல கட்டின ஆசிரமம் அப்படிங்கிறது 2003ல தான் வந்து கர்நாடகால பிடரிங்கிற இடத்துல வந்து ஆசிரமம் கட்டியிருக்கிறாரு. அவர் கட்டின வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய மிக பெரிய சாமியார்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை வருது. ரொம்பவுமே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னான்னு சொல்லி கேட்டோம்னா, "என்னடா இது நம்ம ஃபீல்டுல இத்தனை வருஷமா இருக்கோம். நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறோம். நம்ம இன்னும் சாதாரண நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனா இந்த பையன் வந்து பார்த்தோம்னா, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறான்னு சொல்லி நெறைய பேருக்கு அது வயித்தெரிச்சலையும் குடுத்துச்சு. மிகப்பெரிய அரசியல்வாதிகளுக்கும் அந்த பொறாமையை குடுத்துச்சு. நெறைய பேர் போய் அவர்ட்ட பணம் கேட்டு ராவடி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவரோட வாழ்க்கையில நடந்திருக்குது. அவரு ஒரு கூட்டம் போட்டாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மக்கள் வந்து ஒண்ணு சேருவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எப்ப மாறுனுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2010 ஓகேங்களா? 2010ல அந்த அவருக்கு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஒரு சர்ச்சையான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது. அப்படி நடந்த வாட்டி தமிழகத்துல, கர்நாடகால இந்த இடத்துலலாம் வந்து மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அவருக்கு டோட்டலா வந்து இப்படி இருந்தது, இப்படி டவுன் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்படி மாறுன வாட்டி அவர் மேல நெறையா ஒரு புகார் வந்துச்சு. அதாவது ஒரு சாதாரண ஒரு லோக்கல் ரவுடி என்னென்னலாம் தப்பு பண்ணுவாரோ, ஒரு ஆள் கடத்தல், ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு கொலை முயற்சி, ஒரு பணம் பறிப்பு, அதாவது எல்லா விதமான வழக்குகளுமே அவர் மேல பாயுது. அப்படி பாய்ஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, எனக்கு இந்த ஊரு வேணாம், இந்த நாடு வேணாம். நான் வெளியில போறேன்ற மாரி ஒரு முடிவுக்கு வராரு. "நீ எப்படி வெளியில போவ நான் பார்த்துறேன்னு" சொல்லி அவருடைய பாஸ்போர்ட்ட இந்திய அரசாங்கம் முடக்கிருச்சு. ஓகேங்களா? அப்படி முடக்குனா மட்டும் என்ன இப்ப? அவரு இன்னைக்கு வந்து எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவரு ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வெளியிடுறாரு. "நான் கைலாசான்ற ஒரு நாட்ட உருவாக்கிட்டேன். எனக்குன்னு தனி நாடு இருக்குது. எனக்குன்னு தனி காயின் இருக்குது. எனக்குன்னு தனி ஒரு சந்தை இருக்குது. எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது. யார் யாரெல்லாம் என் கூட வரணும்னு விருப்பப்படுறீங்களோ, அவங்க எல்லாருமே என் கூட வாங்கன்னு" சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓகேங்களா? அப்படி அவர் சொன்ன வாட்டி வந்து பார்த்தோம்னா, பல்வேறு விதமான மக்கள் அப்படிங்கிறது கைலாசா எங்கன்னு சொல்லி தேடி அலையறாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடவுளுடைய அருள் இருக்கவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரு. அவர் மேல 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் கழிச்சு எல்லாருமே ஒரு அளவுக்கு மேல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு புகார்ல மாட்டுனாங்க, ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்துல மாட்டுனாங்க அப்படின்னா, அவங்களோட டோட்டல் கெரியரே வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிரும். ஆனா நித்யானந்தாவ பொறுத்தவரைக்கும், அவர் எப்பப்பலாம் சர்ச்சையில மாட்றாரோ, அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தியாகப்பட்டிய அந்த ஒரு இறை சக்தி அப்படிங்கிறது அந்த மனுஷன காப்பாத்திட்டு இருக்குது. அந்த மனுஷன வளர்த்திட்டு இருக்குது. இது வந்து நம்ம சொல்லலாம். அவரு என்ன சாதனை செஞ்சுட்டாருன்னு. உலகத்துல இருக்கக்கூடிய மிக இன்ஃப்ளூயன்சபிள் 100% அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த, மிக வலிமை பொருந்திய, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய, ஆளுமை நிறைந்த 100 மனிதர்கள்ல ஒருத்தரா நித்யானந்தாவ தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல என்னப்பா பெருமைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நித்யானந்தாவ தேர்ந்தெடுத்தால் நம்மளுக்கு என்னப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஒண்ணு யோசிக்கணும். நம்ம தமிழகத்துல பொறந்து, நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆளுங்களாலேயே, "நீ எங்களுக்கு வேணாம். நீ ரொம்ப மோசமான ஆளுன்னு" சொல்லி வெளியில அனுப்புனாங்களா? இப்ப அவரு வந்து உலகத்துல 100 சக்தி வாய்ந்த ஆள்ல ஒருத்தரா? அப்ப இவரு யாருப்பா? எங்க இருந்து இப்ப வராரு? தமிழ்நாட்டுக்காரரு. இவர் வந்து தமிழ் பேசுறாருல, இவர் ஒரு தமிழர். அப்படிங்கும்போது, நம்ப கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில போனாலே இந்த உலகத்துல வந்து கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடி மக்கள்ல 100 பேர் சிறந்த
கண்ட்ரோல் உள்ள ஆளுங்க அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அவரை தமிழகத்தில் வந்து அவரை அவமானப்படுத்தி துரத்தும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளுன்னு அவங்க நினச்சிட்டு தான் நிறைய விஷயங்கள் பண்ணி அவர் மேலே பொய் புகாரும் போணுச்சு. ஒரு நியாயமான புகாரும் போணுச்சு. அதை வந்து கோர்ட் எதுவும் தீர்ப்பு எதுவும் முழுசாக வெளியில் வரல. நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஓகேங்களா. அவர் மேலே எத்தனையோ புகார் போனாலும் புகார் கொடுத்தவங்களாம் என்ன சொன்னாங்க, நான் நினச்சவனை முடிச்சிருவேன், நான் நினச்சவனை அழிச்சிருவேன் அப்படின்ற இதில் தான் இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய நிலமைங்கிறது யாருமே அவரை தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு, அவரை நெருங்க முடியாத அளவுக்கு, அவர்கிட்ட போய் பார்த்து பேசவே முடியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வெளிநாட்டில் லண்டனில் வந்து ஒரு அரசாங்க இப்போ நம்ம ஊரில் எப்படி இப்போ முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே ஒரு தேநீர் விருந்துன்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் வந்து அவங்க இது பண்ண வாட்டி ஆட்சிக்கு வந்த வாட்டி அவங்களாம் வந்து ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாங்க. அதில் நித்யானந்தாவுக்கு அழைப்பு வருது. ஓகேங்களா. நம்ம மாநில அளவில் அவருக்கு அழைப்பு வரல தமிழ்நாட்டில். ஆனால் அவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேநீர் விருந்தில் கலந்துக்கிறதுக்கு ஒரு அழைப்பு வருது. அவருடைய செல்வாக்குங்கிறது அந்தளவுக்கு வளர்ந்துருக்குது. ஓகேங்களா. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அருள் இல்லாமல் நடக்காது. அவரை வந்து சம்திங் கடவுள் அப்படிங்கிறத காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. ஒரு சக்தி அவரை காப்பாற்றிட்டு இருக்குது. சாதாரண நிலைமையில் அவர் வந்து பஞ்சம் முளைச்சிட்டு தலைமறைவாக வாழல, சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவோ உபதேசங்கள் பண்ணுறாரு. டிவியில் யூடியூப் லைவில் வராரு. எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. யாரும் அவர் நெருங்கவே முடியாது. அவர் ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. நம்மள எத்தனை பேருக்கு தெரியுங்க. என்ன உயில்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இறந்து போன வாட்டி என்னோடய உடம்பை கொண்டு வந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய எனக்கு சொந்தமான ஒரு ஆசிரமத்தில் நீங்கள் அடக்கம் பண்ணிடணும், திருவண்ணாமலை சுற்றி வந்து சொல்லி உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அவருடைய ஆசிரமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எப்போ நித்யானந்தா சர்ச்சையில் மாட்டினாரோ அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கினாங்களோ அவருடைய ஆசிரமத்தையும் முடக்கி தான் வச்சுருக்குது கவர்மெண்ட்டு. திருவண்ணாமலையில் கிரிவல மக்கள் எல்லோரும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாட்களில் மக்களுக்கு அன்னதானம் தரணும், மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிறதுக்கோசரம் ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி வாங்கி வச்சுருக்குறாங்க. அந்த நாட்களில் மட்டும் அவருடைய ஆசிரமம் அப்படிங்கிறது திறந்துருக்கும். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழனாக பிறந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறார் அந்த மனுஷன். நல்லா இருக்கட்டும்.